We are going to discuss about effect of net gas on the equilibrium. Already ஒரு 4 factors படிச்சிருப்போம். First factor வந்து concentration, second factor வந்து pressure, third temperature, fourth one is catalyst, ஒரு fifth one வந்து இப்போ என்ன பார்க்கலாம்னா effect of inert gas. Inert gas அப்படிங்கிறது when inert gas, that is a gas தான், gas which does not react with any other gases involved in the ஈக்குலிபிரியம். ஆனால் இந்த கேஸ் வந்து மற்றது கூட ரியாக்ட் பண்ணாது. அதான் இனட் கேஸ் அப்படிங்கிறது இஸ் ஏ கேஸ் விச் டஸ் நாட் ரியாக்ட் வித் அனதர் கேஸ் இன் ஈக்குலிபிரியம் விச் ஆடட் டு தி ஈக்குலிபிரியம். ஸோ த இனட் கேஸ் தட் இஸ் மீன் தட் இனட் கேஸ்னால் தட் இஸ் கேஸ் விச் டஸ் நாட் ரியாக்ட் வித் அனதர் கேஸ் இன் ஈக்குலிபிரியம். அதான் இனட் கேஸுங்கிறது. இனட் கேஸ் இஸ் ஆடட் டு தி ஈக்குலிபிரியம். இனட் கேஸ் ஈக்குலிபிரியத்தில் ஆட் பண்ணுறோம் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் ப்ரெசன்ட் இன் த கண்டெய்னர் இன்க்ரீசஸ். நம்ம இனட் கேஸாக இருக்குன்னா மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கேஸ் மாலிகுலோடைய மோல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் ப்ரெசன்ட் ஈக்குலிபிரியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் தி ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ஆர் அன்சேஞ்சு. அந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டோடைய பார்ஷியல் ப்ரெஷர் வந்து அன்சேஞ்சு ஆர் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ அடிஷன் ஆஃப் இனட் கேஸ் நோ எஃபெக்ட் ஆன் தி ஈக்குலிபிரியம். பார்ஷியல் ப்ரெஷர் வந்து அன்சேஞ்சர் ஆகும், அது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அதனால் என்ன செய்யாது, இனட் கேஸில் ஆட் பண்ணுறதால இப்போ ஈக்குலிபிரியத்தில் எந்த வித எஃபெக்டும் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் நல்லா பார்த்துங்க. கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் ரியாக்டன் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும் ஃபேவராக இருக்கும். ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். ஒருவேளை ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் ரிமூவல் ஆஃப் ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டிக்ரீஸ் தி ப்ராடக்ட்டு. ஸோ அப்போ என்ன செய்யும், அதுவும் ஃபார்வர்ட் டைரக்ஷன் தான் ரிமூவ் ஆகும். ஈக்குலிபிரியங்கிறது ஃபார்வர்ட் டைரெக்ஷனும் பேக்வர்ட் டைரெக்ஷனும் சேமாக நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது கான்சன்ட்ரேஷன் மேலே எஃபெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோ, ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அடிஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஆட் பண்ணணும்னு வச்சுங்க. ரியாக்டன்ட் ஆட் பண்ணோம்னா கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் என்ன செய்யும், ஒன்லி ஃபார்வர்ட் டைரெக்ஷன் மட்டும் நடக்கும் ஒரு குறிப்பிட்ட டயர் வரைக்கும். அதாவது ரீஎஸ்டாப்ளைஸ் ஆகிற வரைக்கும், ஈக்குலிபிரியம் ரீஎஸ்டாப்ளைஸ் பண்ணுற வரைக்கும் என்ன செய்யும், ஃபார்வர்ட் டைரெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஒருவேளை ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணாலும் அங்கே யார் தான் அதிகமாக இருப்பாங்க, ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருப்பாங்க, ப்ராடக்ட் வந்து கம்மியாயிரும். ஸோ அதனாலையும் அது ஃபார்வர்ட் டைரக்ஷன் தான் ஷிஃப்ட் ஆகும். ஓகே, இப்போ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் தான், இல்லைனா அது ஃபார்வர்டு நடக்கும், ரிவர்ஸ் ஸ்டேஷன் நடந்துகிட்ருக்கும். அதுமாதிரி ப்ராடக்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அடிஷனாக ப்ராடக்ட் ஆட் பண்ணால் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போயும் ரிவர்ஸ் ஸ்டேஷன் ஃபேவர் ஆகும். ஏன்னா ரியாக்டன் சைடு தான் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அப்போ ஈக்குலிபிரியம் வந்து ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலாக வரைக்கும் ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும், அது ரிவர்ஸ் ஸ்டேஷன் ஃபேவராக இருக்கும். ஓகே, ரியாக்டன் நீ ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், அப்போ ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்பையும் எங்கே அதிக கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் நோக்கி தான் ஈக்குலிபிரியம் ஃபேவராக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் அடிஷ்னலாக ஆட் பண்ணதுக்கு முன்னால் ஃபார்வர்ட் டைரக்ஷன் நடக்கும், பேக்வர்ட் டைரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஈக்குலிபிரியங்கிறது ரெண்டுமே போத் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் நடந்துகிட்ருக்கும். நம்ம அடிஷ்னலாக நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். எப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்டோடையோ இல்லை ரியாக்டனோ இப்போ அடிஷ்னலாக ஆட் பண்ணும்போது தான் ஒரு சேஞ்ச் ஆகுது. அப்போ நம்ம அடிஷனாக ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும், அப்போ ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகிடும். ஸோ அப்போ ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துறதுக்காண்டி ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலாக மாற்றுறதுக்காண்டி அந்த ஈக்குலிபிரியம் இங்கே வச்சுக்கலாம். ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ரியாக்டன் நோக்கி நகரும், ப்ராடக்ட்லேருந்து ரியாக்டன் நோக்கி நகரும். ஸோ தட் இஸ் ரிவர்ஸ் ரியாக்ஷன். நீங்கள் ஒருவேளை நீ ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன், சரி ரியாக்டனை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், அப்போ புதுசாக ரியாக்டன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ ப்ராடக்ட் ஈக்குவலாக ரியாக்டன் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் எங்கேயும் போவோம், ப்ராடக்ட்லேருந்து ரியாக்டன் சைடு தான் போயிட்டுருக்கும். அது ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஆஃப் ஃபேவர். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ப்ரெஷருங்கிறது இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது வால்யூமும் கம்மியாகுது. ஸோ அதில் ரியாக்ஷன் தட் ஃபேவர் தி மாலிகுல் ஆஃப் கேஸ் மாலிகுல். எங்கே கேஸ் மாலிகுல் கம்மியாக இருக்கோ அதை நோக்கி ஃபேவர் ஆகும். ரியாக்ஷன் தட் ஃபேவர் மாலிகுல் ஃபியூவர் கேஸஸ் மாலிகுல், ஃபியூவர் மாலிகுல்ஸ் ஆஃப் கேஸ் மாலிகுல். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது அதே ப்ரெஷரை குறைச்சி அப்படின்னா இன்க்ரீஸ் இன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அப்போ என்ன செய்யும், மோர் மாலிகுல்ஸ் எங்கே இருக்குது, மோர் மோல்ஸ் ஆஃப் கேஸ் மாலிகுல் எங்கே இருக்குது, மோர் மோல்ஸ் ஆஃப் கேஸ் மாலிகுல் எங்கே இருக்கோ அங்கே தான் ரியாக்ஷன் ஃபேவராக இருக்கும். ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகாது. ரெண்டு சைடுமே ப்ரெஷர் வந்து மோல்ஸ் வந்து ரெண்டு சைடு ரியாக்டன் சைடு ஈக்குவல் மோல் இருக்குது, ஈக்குவல் மோல் ஆஃப் மாலிகுல் இருக்குது, கேஸ் மோல் இருக்குது, ப்ராடக்ட் சைடு ஈக்குவல் மோல்ஸாக இருக்குது. ரெண்டு சேம் ரியாக்டன் ப்ராடக்டோட மோல்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் எந்த வித எஃபெக்ட் ஏற்படாது, ஈக்குலிபிரியம் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா எந்த ரியாக்டன் சைடு மோல்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் மோல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் மோல்ஸ்லேருந்து எங்கே கம்மியான மோல்ஸோ அதை நோக்கி வைக்கும். ப்ராடக்ட் ஹை மோல்ஸ் டு லோ மோல்ஸ் நோக்கி தான் ஃபேவர் ஆகும் போகும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது. உள்ள ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா லோ மோல்ஸுக்கு ஹை மோல்ஸ் நோக்கி ஃபேவராக போகும். நம்ம அதுமாரி நம்ம ப்ரெஷர் அதிகப்படுத்திக்கலாம் அல்லது ப்ரெஷரை குறைச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர் அப்படின்னா
டுவர்ஸ் எண்டோதெர்மிக் ரிலேஷன். இப்போ 2 ரிலேஷன் ஒரு ஃபார்வர்ட் ரிலேஷன் எண்டோதெர்மிக். இஃப் தி ஃபார்வர்டு எண்டோ வந்தால் பேக்வர்டு எக்ஸோதெர்மிக் இருக்கும். இஃப் தி ஃபார்வர்டு எக்ஸாக வந்தால் பேக்வர்டு எண்டோதெர்மிக். ரெண்டில் ஏதோ 2 ரிலேஷனுமே இருக்கும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் எங்கே எண்டோதெர்மிக் ரிலேஷன் இருக்கோ அங்கே தான் அதை நோக்கி நகரும். டெம்பரேச்சர் குறைச்சினா டுவர்ஸ் எக்ஸோதெர்மிக் ரிலேஷன் மட்டும் தான் ஃபேவராக இருக்கும். கேட்டலிஸ்ட்டோ அல்லது இனட் கேஸ் ஆட் பண்ணால் அங்கே நோ எஃபெக்ட். அடுத்து வான் ஹாஃப் ஈக்குவேஷன்ஸ். வான் ஹாஃப் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது திஸ் ஈக்குவேஷன் கிவ்ஸ் குவான்டிட்டிவ் டெம்பரேச்சர் டிபெண்ட்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். திஸ் ஈக்குவேஷன் எதை கொடுக்குன்னா டெம்பரேச்சரோட குவான்டிட்டி டிபெண்ட்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோடைய குவான்டிட்டி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். குவான்டிட்டிவ் டெம்பரேச்சர் டிபெண்ட்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ரிலேஷன் பிட்வீன் டெல்டா ஜி நாட் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அட் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். மெயினாக வந்து ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜிக்கும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு ஆர்டி லான் கே. எல்என்னா எல்என் நாட் ஐஎன். சம்படி ரெகுலர் ரைட்டிங் ஐஎன் யூஸ் பண்ணுவாங்க. டெல் ஜி நாட் மைனஸ் ஆர்டி எல்என் லான் கே ஈக்குவல் டு வி நோ தட் ஃபார்முலா டெல் ஜி நாட் ஈக்குவல். இந்த ஃபார்முலா நம்ம பார்த்தது தெர்மோடைனமிக்ஸில் பார்த்துருப்போம். டெல் ஜி நாட் ஈக்குவல் டு டெல் ஹெச் நாட் மைனஸ் டி டெல்எஸ். டீங்கிறது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை பார்த்துருப்போம். இதையும் தெர்மோடைனமிக்ஸ் தான் பார்த்துருப்போம். டெல் ஜி நாட் ஈக்குவல் டு ஆர்டி டெல்ஜிக்கும் கேக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு பார்த்துருப்போம். ஆர்டி எல்என் கே. ஸோ அப்போ அந்த டெல்ஜிக்கு வேறு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இந்த வேல்யூ எடுத்து டெல்ஜிக்கு வேறு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் மட்டும் எழுதிருங்க மைனஸ் ஆர்டி எல்என் கே. ரைட் சைடில் இது எழுதிருங்க. டெல்ஜி நாட்டுக்கு போல் போட்டிருக்கோம் மைனஸ் ஆர்டி லான் கே டெல் ஹெச் நாட் டி டெல்எஸ் நாட். ஓகே, ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். அந்த ஆர்டியை டிவைட் பண்ணுங்கள். மைனஸ் ஆர்டியாக டிவைட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்சிங் லெஃப்ட் சைடில் கூடிய ஆர்டி வந்து ரைட் சைடில் போய் ஆர்டியாக டிவைட் பண்ணால் மைனஸ் டெல் ஹெச் மைனஸ் ஆர்டியாக டிவைட் பண்ணுங்கள். மைனஸ் ஆர்டி டிவைட் பண்ணால் இங்கே மைனஸ் கிடையாது. ஸோ மைனஸ் டெல் ஹெச் நாட்டு டிவைட் பை ஆர்டி. ஸோ இங்கே மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. அதோட இப்போ மைனஸ் எல்லாம் மல்டி போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அங்கே ஆல்ரெடி ஒரு டி டெல்எஸ் இருந்தது, கீழே ஒரு ஆர்டி. இந்த டி இந்த டி கேன்சல் ஆகிடும். ஸோ டெல்எஸ் நாட் பை டி டெல்எஸ் நாட் பை ஆர் வந்துருச்சா. ஸோ இந்த ஆர்டிஆர் டிவைட் பண்ணும்பொழுது இந்த டியும் இந்த டி கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. டெல்எஸ் நாட் பை ஆர். ஓகே, இந்த ஃபார்முலா வந்துடும். ஸோ ஆர்டி மல்டிபிள் இருக்குது, ஈக்குவல் அனுப்பும்போது டிவைட் எழுதிட்டோம். போத் சைட் ஏதோ ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டோம். டிஃப்ரென்சிங் ஈக்குவேஷன் 3. இந்த ஈக்குவேஷன் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டயத்தை பொறுத்து இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். டி லான் கே பை டிடி. ஸோ டெல் ஹெச் பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி ஆல்ரெடி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் டெல் ஹெச் மைனஸ் இல்லை ஆர் டிஃப்ரென்ஷியேட் 1 பை டி மைனஸ் 1 பை டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. மைனஸ் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. 1 பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி ஸ்கொயர்டாக மாறும். இது மேத்தமெட்டிக்ஸ் சார் கேளுங்க. டி 1 பை டி மைனஸ் 1 பை டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்னது டி ஸ்கொயர்டு. ஸோ டி ஸ்கொயர்டு வந்துடுது. ஸோ இங்கே வந்து டி டேர்ம்ஸ் இல்லை, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ரெஸ்பெக்ட் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன செய்யறோம், இது ரெஸ்பெக்ட் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல இந்த ஈக்குவேஷனில் டெம்பரேச்சரே கிடையாது. ஸோ அதில் நம்ம என்ன செய்ய 1 போட்டுடலாம். 1 கிடையாது, அது 0 ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ டெல் ஹெச் நாட் இங்கே ஆர்டிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதாவது டெம்பரேச்சர் ரெஸ்பெக்ட் டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுல 1 பை மைனஸ் 1 பை டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 பை டி ஸ்கொயர் வருது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வருது. இப்போ வந்து ஈக்குவேஷன் 4 known as டிஃபரன்ஷியல் ஃபார்ம் 1/2 என்ன செய்ய ஃபார்ம் 1/2 ஈக்குவேஷன். இது வந்து இதில் தான் இது 1/2 ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் 1/2 ஈக்குவேஷன்ஸ். இது ஒரு ஈக்குவேஷன் 4 is known as a டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் 1. இதுதான் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் 1/2 ஈக்குவேஷன். ஸோ அந்த இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அதே இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் சிம்பிள் இதுமாரி போட்டால் இன்டெகிரேஷன் சிம்பிள். இது லோயர் லிமிட்டு, இது அப்பர் லிமிட் போடணும். ஸோ லோயர் லிமிட் வந்து K1, இங்கே K1, இங்கே K2. ஸோ இங்கே T1 T2 இது K டிஃப்ரெண்ட் இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணும் பொழுது ஈக்குவேஷன் 4 என்னது K1 to K2 இதை இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது இவருங்க லான் K அப்படியே வச்சுக்கோங்க. லான் K டெல் ஹெச் ஈக்குவல் டு டெல் ஹெச் நாட் ஆர் அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் போட்டு இந்த டிடி கீழே இருக்க டிடி மேலே டி ஸ்கொயர் கொண்டு போயிடும்.
இந்த டிடியை மட்டும் இந்த சைடு கொண்டு போயிடும். இதை இன்டெகிரேட் பண்ணுறோம். டிஎல்என்கே அப்படி இருக்குது. இந்த டிடி வந்து இங்கே இருக்கக்கூடிய டிடி வந்து இங்கே வந்துடும். டெல்ஹெச் பை ஆரை காமனாக வெளில எடுத்துட்டோம். அங்கே இருக்குது 1 டிடி பை டி ஸ்கொயரை மட்டும் இன்டெகிரேட் பண்ணணும். டி இன்டெகிரேட் பண்ணுறோம். ஓகே, லான் கே இன்டெகிரேட் பண்ணோம்னா இதுமாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் எல்என்கே லோயர் லிமிட் K1 அப்பர் லிமிட் K2. ஸோ இங்கே எதை இன்டெகிரேட் பண்ணோம், டி இன்டெகிரேட் பண்ணுறோம். ஐ மீன்ஸ் தட் 1/t² தான். 1/t² இன்டெகிரேட் பண்ணோம்னா இப்படி இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா 1/t² இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ்னால் 1/t வரும், -1/t வரும். -1/t தான் ஆன்சர் வரும். -1/t இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா 1/t² இன்டெகிரேட் பண்ணோம்னா இன்டெகிரேட் ரெண்டு வேல்யூ இருக்குது. லோயர் லிமிட் வந்து டி லிமிட். இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா என்னது -1/t தான், -1/t. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா லான் கே அப்படி வந்துடும். லான் கே அப்படி தான் வந்துடும். ஸோ வேலையை சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன செய்யணும், எப்பொழுதுமே இங்கே பாருங்கள், இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. லான் கே வந்து K1, லான் கே K2 அப்பர் லிமிட் போட்டுருங்க. அடுத்தது லோயர் லிமிட் லேன் K1 மைனஸ் போட்டு தான் எழுதணும். ஓகே, இதை இப்படி தான் எழுதணும். அதேமாதிரி இதை எழுதுன்னு வச்சுங்க. இதை எது ஃபஸ்ட் எழுதணும், T2 - T1 வரும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா வந்து டீக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அந்த டீக்கு பதிலாக T2 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 1 - T2 ஃபார் மைனஸு ஆல்ரெடி இங்கே இதில் ஒரு மைனஸ் இருக்குது, அதெல்லாம் ப்ளஸ் போட்டுருங்க. ஸோ 1/T1. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்ன செய்யணும், அப்பர் லிமிட் எழுதணும். அப்பர் லிமிட் எழுதி இங்கே இது எப்படி இருக்கும் பாருங்கள். எழுதலாம் எல்என் மேலே இருக்கக்கூடியது K2, கேக்கு பதிலாக வேறு வேலை செஞ்சுட்டோம். -ln K1 அப்படி தான் எழுதணும். ஸோ அதேமாதிரி இந்த இதையும் அப்படி தான் எழுதணும். மைனஸ் ஆல்ரெடி இதே இருக்குது T2, அடுத்து ஒரு மைனஸு, அடுத்து -1/T1 அப்படி எழுதணும். ஸோ -1/T2 + 1/T1. ஸோ அதான் அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மைனஸில் இருக்குது பாருங்கள், இந்த மேத்தமெட்டிக் ரூல், அதாவது லாக் தான், லாக் ஏ மைனஸ் லாக் பி அப்படின்னா எப்பொழுதுமே மைனஸில் இருந்துச்சுன்னா டிவைடில் எழுதலாம், ப்ளஸில் இருந்தால் மல்டிபிள் எழுதலாம். ஓகே, அப்போ லாக் A/B இந்த மெத்தட் பேர் எழுதியிருக்காங்க. லாக் கே, லான் மீன்ஸ் லாக் தான். லான் K2 - லாக் K1 லான் K2/K1. லாக் எப்படி இருக்கும், K2/K1 எழுதிடலாம். ΔH/R எழுதிடலாம். ஸோ இதை கிராஸ் மல்டி பண்ணுங்கள். இதை கிராஸ் மல்டி பண்ணிங்கன்னா T2 - T1, இங்கே T2 போயிடும், -T2, இங்கே T1 + T1 ஆயிரும். ஸோ அதில் T2 - T1 எழுதிக்கலாம். T2 - இதை கிராஸ் மல்டி பண்ணி இது ரெண்டையும் மல்டி பண்ணிடலாம். இது ரெண்டையும் கிராஸ் மல்டி பண்ணுங்க. இப்படி இது வரும் T1 - T2, இந்த மைனஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ T1 T2 ஒன்று வரும், T1 × T2. ஓகே, இந்த மைனஸ் உள்ளே போனால் அதை ப்ளஸில் ஸ்டாண்ட் எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் உள்ள போனால் T2 - T1 × T1 × T2. இது கிராஸ் மல்டி பண்ணிக்கலாம். இதை கிராஸ் மல்டி பண்ணிங்க. அப்படி கிராஸ் மல்டி பண்ணால் இது வரும். ப்ளஸ்ஸை ஃபஸ்ட் எழுதிட்டு மைனஸ், ஏன்னா இங்கே மைனஸ் இங்கே இருக்குது. ஸோ T1 + T1, இங்கே T2 - T2 + T2ன்னு வரும். ஸோ மைனஸில் இருக்கிறதுல ரெண்டாவது எழுதிட்டோம், -T1. ரெண்டாவது நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பாருங்கள், லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்பை பாருங்கள். ஃபைனல் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லான் இருக்குல்ல, இந்த லானை வந்து லாகாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஹவு டு கன்வெர்ட் லான் வந்து கன்வெர்ட் பண்ண 2.30 போடணும். 2.303 லாகாக மாற்றணும். லாக் K2/K1 எழுதணும். ஈக்குவல் டு, ஸோ இது அப்படியே எழுதிருங்க. இந்த ஸ்டெப் வச்சு நான் லான் ஈக்குவல் டு 2.303 லாக்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்னது, இந்த 2.30 வரும். அந்த 2.303 இந்த ஸ்டெப் போய் டிவைட் எழுதிக்கிட்டாங்க. இந்த லானை லாகாக கன்வெர்ட் பண்ணியிருக்கும் பாருங்கள். லானுக்கு போல் 2.303 லாகு K2/K1 வரும். ஈக்குவல் ΔH0/R அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இங்கே 2.30 வேல்யூ தான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம் டிவைட். இங்கே மல்டிபிள் இருக்கக்கூடிய வேலையை இங்கே போய் டிவைட் எழுதிட்டோம். இதுதான் அப்படியே வான் ஹாஃப் ஈக்குவேஷன் சொல்லக்கூடிய, இதான் வந்து அப்படியே வான் ஹாஃப் ஈக்குவேஷன். அதை யூஸ் பண்ணி தான் இங்கே ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். ஓகே, டிகிரி செல்சியஸில் கொடுத்தா கெல்வினாக கனெக்ட் பண்ணிங்க. ஓகே, இது யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் கொடுத்துருக்காங்க. P2 P1. ஸோ ΔH0 வேலையை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அன்றைக்கி ΔH0 கொடுத்துருப்பாங்க. ΔH0 இந்த பாருங்க கொடுத்துருக்காங்க, கிலோ ஜூலில் கொடுத்துருக்காங்க. ஜூலில் கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. ஆர் இது மெமரி பண்ணிக்கணும். அது கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். 2.303 வேல்யூ ஃபார்முலா உள்ளது. T2 T1 டெம்பரேச்சர். ஓகே, இனிஷியல் டெம்பரேச்சர், இது ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர் வந்து T1, லோ டெம்பரேச்சரை T2ங்கிற ஹை டெம்பரேச்சரில் அப்ளை பண்ணும். ஸோ இதுமாரி லாக் K2 வரும். ஸோ இப்படி அதுக்கடுத்து என்ன செய்கிறோம்,
இதெல்லாம் டிவைட் பண்ணால் அந்த வேல்யூ வருதா. ஸோ லாக் கே டு லாக் இன் போனால் ஆன்டி லாக்காக மாற்றிக்கணும். லாக் அந்த சைடு போகிறப்ப ஆன்டி லாக்காக மாற்றணும். ஸோ இது ஆன்டி லாக் பார்க்கணும். இதுக்கு ஆன்டி லாக் பார்த்தா என்ன வருது பாருங்கள், கே டி பை கே ஒன்றுங்கிறது என்னது, இது வந்து வேல்யூ வருது. ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு இதை போட்டு கேபி ஒன் போட்டுடணும். கேபி ஒன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் மல்டி பண்ணிக்கணும். இங்கே டிவைடில் இருக்குது. ஸோ இது போனால் மல்டிபிள் போனால் அதோட வேல்யூ மல்டி பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வரும். இதுக்கு ஆன்டி லாக் பார்த்தா நமக்கு இந்த வேல்யூ வரும். இது கேபிடி பை கேபி, அதான் கேபி பை கேபி ஒன். கேபி ஒன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ மல்டி பண்ணிக்க வேண்டியது. ஸோ அதுமாதிரி ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணி பாருங்கள்.